சூப்பர் டேஸ்டான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறமா இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம். கருவேப்பில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்க தண்டியும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கினதுக்கப்புறமா இது கூடவே தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே இதில் 1 ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் இப்போது கடையில் வாங்கின 1 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/2 கிலோ அளவு கறி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கறியில் எலும்பு, ஈரல், கொழுப்பு எல்லாமே கலந்து தான் இருக்குது. எலும்பு, கொழுப்பு எல்லாம் சேர்த்து செய்யும்போது குழம்பு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு கலந்துக்கலாம். இந்த மட்டன் நல்லா நமக்கு தண்ணி விட்டு வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். மட்டனை நல்லா வதக்கி விட்டு இந்த அளவு தண்ணி விட்டு வதங்கி வர அளவு வதக்குனதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற மட்டன் குழம்பு அளவை பொறுத்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நறுக்கிய கருவேப்பிலை இலைகளை சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜாரை அலசி தேவையான அளவு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு ஒரு கொதி வரத்தண்டியை வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வாங்குகிற மட்டன் எத்தனை விசில் வச்சா வேகுமோ அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வாங்குகிற மட்டன் 8 to 10 விசில் வர வச்சா தான் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள் 8 விசில் வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக இப்போ மட்டன் வெந்திருக்கு. இப்போ நாம் திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் குழம்பு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு போதுமான்னு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவு நறுக்கிய கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.